நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பூ வறுத்து பூவெல்லாம் செடி நட்டு நம்ம வீட்டிலே பறித்து. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அழகு கேரளா செம்பருத்தி அரைப்போம். எவ்வளோ பூ அழகாக பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு, எல்லா இடத்துலையும் பூத்துருக்கு பாருங்கள். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பாருங்க, நம்ம இப்போது எல்லா பூவையும் கட் பண்ணுவோம். இந்த செடி ரொம்ப கஷ்டப்பட்டு சில இடத்துல கேட்டேன், கிடைக்கல. போயிட்டு நர்சரி 4-5 நர்சரி செடி தான் வாங்கினேன். இது நேற்று பூ ஆயிடுச்சு, இல்லை இன்னைக்கு பூ தான். அவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. இந்த பூ கொஞ்சம் பறிச்சுக்குவோம். எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஓரத்தில் போட்டிருக்கேன். அது வேலியில் அப்படியே பக்கத்துலலாம் ஏறிக்கணும், நிறைய போகுது. ஆனால் இருந்தாலும் அறுக்கிறது இல்லை சரியா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயெல்லாம் செம்மையாக வந்திருக்கு. நான் சண்டே அறுவடை போடுவேன், என்னோடய வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோவா பழம் பழுத்துருக்கு, அது எட்டலை, அந்த பக்கம் போய் தான் அறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வாடாமல்லி பாருங்கள், இந்த பூ செடி நம்ம வீட்டில் இருந்தால் நல்லது. பயம் போக்குமா. ஒரு 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 பூவாவது எடுத்து நீங்கள் அந்த வாசப்படியில் வச்சோம்னா நமக்கு நம்மளோட தீவினைகள் போயிடும், தீய சக்தி அண்டாது. பாருங்கள் வாடாமல்லி பூ, பயமே இருக்காது நமக்கு. நமக்கு வீட்டில் நல்லதே நகர்க்கும், சுபிட்சமாக இருக்கும். எல்லா செடியிலையும் நல்லா காய் வச்சுருக்கு. கத்திரிக்காய் எல்லா பூவும் இருக்குது, எந்த விதமான பூவும் இல்லாதில்லை, எல்லா வித பூவும் நம்ம தோட்டத்தில் இருக்குது. கொய்யாப்பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நல்லா எட்டுற மாதிரி இருக்குது. வாசல் எதிர்க்க வச்சுருக்கோம். இந்த பொட்டு செம்பருத்தி ஈஸியாக பறிச்சுப்போம். இது பொட்டு செம்பருத்தி. நடுவில் நம்ம ஒரு மெரூன் ரெட் கலரு பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரேர் வெரைட்டிஸ். இந்த பூ இது விரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது வச்சிட்டோம்னா நம்ம பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். மஞ்சளும் குங்குமம் கலந்த மாதிரி இருக்கும். இந்த செம்பருத்தி வச்சோம்னா வாசப்படி எதிர்க்கு, இந்த செம்பருத்தி வச்சோம்னா குங்குமம் வச்ச மாதிரி இருக்கும். நாட்டு செம்பருத்தி எல்லாம் பூ அடங்கி பூவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் ஒரு பூ பூத்தாலும் அதிசயமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்ட்ரோல் ஆயிடுச்சு இந்த இந்த பூச்சி, அஸ்வினி பூச்சி. இதை பாருங்கள், எல்லாம் போயிட்டு இப்போ தான் வருது. இப்போவும் கொஞ்சம் இருக்குது. இதை பாருங்கள், இது மேலெல்லாம் எவ்வளோ இருந்தது, எல்லாம் போயாச்சு. இதில் அப்படியே மடிஞ்சுன்னு இந்த பூ அஸ்வினி பூச்சி செடியே போயிட்டு ஒரே ஒரு பூ இல்லாமல் இருந்தது. அதை அடிச்சது தான் சுத்தமாக போயிடுச்சு. அந்த சோப் பவுட்ரு கரைச்சல், இதெல்லாம் மோர் புளிச்ச மோர், இதெல்லாம் எடுத்துன்னு 2 முறை தெளித்தேன். இன்னொரு முறை தெளித்தா சுத்தமாக போயிடும்.
இப்போ தான் இவ்வளோ பெரிய பூ பூக்குது. சுத்தமாக பூவே இல்லாமல் நின்றுட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு பூவும் பொன் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ பூ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த பக்கம் இருக்குது, என்னால் அறக்க முடியல. அது உள்ளே போய் மாட்டின்னு இருக்குது. அறக்க முடியாமல் வீடியோவும் எடுக்க முடியாதுன்ட்டு இது வரைக்கும் அறுத்து எடுத்துகிட்டு வந்தேன். கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பூ அறுத்து பூவெல்லாம் செடி நட்டு நம்ம வீட்டிலே பறித்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கோங்க. கடைக்கு போய் வாங்கிறத எல்லா விஷயத்துலேருந்தும் தவிர்த்துக்கோங்க. நம்மக்கிட்டே இருக்கிறத அறுத்து நம்ம ஆர்கானிக்காக விளைய வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பூச்செடியிலேருந்து எல்லா செடிக்கும் ஆர்கானிக் உரங்கள் தான் போடுறேன் நான். எந்த கெமிக்கல் உரமும் போடலை. நீங்களும் இது போல் நீங்கள் உங்கள் வீட்டுங்களில் நம்ம கடைக்கு போய் வாங்காமல், இப்போது சப்போஸ் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம ஒரு சாமி கும்பிட்ணுன்னா அந்நேரத்துக்கு பூ கடையை ஓடி போய் தேடணும். கொஞ்சம் தூரமாக 2 கிலோ 3 கிலோமீட்டரும் இருப்பீங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதுனா பெரிய விஷயம். நமக்கும் வச்சுக்கிறதுக்கும் பெரிய விஷயம். அது போய்ட்டு வாங்கிட்டு வர்றது. நம்ம வீட்டில் இருந்தால் வருவோம், டக்குன்னு 4 பூவை பறிப்போம், சாமிக்கு வைப்போம், நம்மளும் வச்சுக்குவோம். இது போல் நீங்கள் பழகிக்கோங்க. இது ஒரு வேலையும் இல்லை. நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு தண்ணி மட்டும் ஒரு நாள் வச்சுடுவோம். அந்த உரங்காய கழிவு எல்லாம் தூக்கின்னு போய் போடுவோம். சும்மா இருக்கிறத எடுத்துன்னு போய் போட்டோம்னா அது பாட்டுக்கு அது வந்துட போகுது. தண்ணி மட்டும் ஊற்றுனா முடிஞ்சிச்சு. சிம்பிள். இது ஒரு வேலை. நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம செடியிலேருந்து ஒரு பூ பூத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இதை விட சந்தோஷம் எது? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளை அமைய வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம். காலையில் பூ பறித்து ஃப்ரெஷ் வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.